தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய அடையாளங்களை நீக்கிறதுக்கு தான் இந்த சாதி ஒழிப்புன்ற சொல் பயன்படுத்தப்படுதே தவிர தெலுங்கர்களுடைய அடையாளத்தை நீக்கிறதுக்கு இந்த சொல் பயன்படுத்தப்படலை. அது வரைக்கும் வந்துட்டு காமராஜ் நாடாரா இருந்தவர் காமராஜ்னு மாற்றிக்கிட்டார்ல, ஒரு தமிழர் மாற்றிக்கிட்டார்ல. ஜிடி நாயுடு உங்கள் நண்பர் தானே, உங்களுக்கு முக்கியமான சேவைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு இல்லையா? அப்படி இருக்கிறப்போ உங்கள் பேச்சே அவங்க கூட இருக்கிறவங்க நண்பர் கேட்கல, இல்லை கேளுங்கன்னு நீங்கள் வலியுறுத்தலை. பையனே ஜிடி கோபால் தான் பேர் போட்டுக்கிறாரு. அவனை கூப்பிட்டு நீ எப்படி ஜாதியை விடலாம்? ஒரு நாயுடுவா பிறந்துட்டு நீ ஜாதியை விடலாமா? கோபால் நாயுடுன்னு போட்டுக்க. அதனால நீ நாளிலேருந்து நாயுடு நீ போட்டுக்க. அவன் பைத்தியக்காரன் நான் சொல்றது கேட்குறான், நீமா கேட்ப அப்படின்றது தான் நீ விடுதலை நமக்கு முன்னெச்சரிக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆமாம், நான் என்ன கேட்குறேன், வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு தான் அவர் களத்தில் அறியப்பட்டார். முத்துராமலிங்க தேவர் இருந்தானா அவர் களத்தில் அறியப்பட்டார். சங்கரலிங்க நாடார் இருந்தானா அவர் களத்தில் அறியப்பட்டார். அவங்க பேரெல்லாம் மாற்றத்துக்கு நீ என்ன அவங்க அப்பனா? ஒரு நாடார் அமைப்பு சொந்த காசு போட்டு ஒரு கட்டணம் கட்டியதுக்கு நாடார்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து கட்டடம் கட்டிட்டு அதில் எப்படி நாடார்னு பேர் வைப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா நாயுடு பாலன்னு பேர் வச்சாங்களே, இதுக்கு ஏதாவது பேசியிருக்காங்களா? சாதி ஒழிப்புன்னு பேசாமலே தான் நீ இருக்கலாம்ல, உன்னால் முடியலல்ல. உன் சாதியை வெறியே விடுறதுக்கு உன்னால் முடியல. சாதி வெறின்னு சொல்லணும். வெறி தான் அது. இப்போ தமிழர்களுக்கு வந்தால் மட்டும் வெறி, உங்களுக்கு வந்தால் சொரியா? வெறினா ரெண்டு பேருக்கும் வெறி தான். யாருக்கு வந்து ஜாதி சங்கத்துக்கு போகல? இசைவேளாளர் முற்போக்கு சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு படம் போட்டிருக்கும். முதல்ல கருணாநிதி படம், அப்புறம் வந்துட்டு ஸ்டாலின் படம், அப்புறம் உதயநிதி படம். திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாங்க. தமிழர்களுடைய ஜாதிகளை ஒழிச்சிடணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு 50 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நாயுடு மேம்பாலம் இருக்கும், நாயக்கர் மகால் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் தமிழ் ஜாதியெல்லாம் இல்லாட்டி பார்க்குறதுக்கு அப்படி பார்க்குறப்போ ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு எல்லாம் ஒரே மாதிரி பேர் இருக்கும். மாதவன் நாயர்னா மாதவன் நாயர் தான், மேனன்னா மேனன் தான், நாயுடுனா நாயுடு தான், நாயக்கர்னா நாயக்கர் தான். ஆனால் ஒரு பிள்ளையோ, ஒரு முதலியாரோ, ஒரு கோணாரோ, ஒரு குயவரோ, ஒரு கள்ளரோ யாராவது வந்தாங்கன்னா அவங்க பேருக்கு பின்னாடி இருந்து மட்டும் அவங்க சாதி பேரை நீக்கிறது. அது பேர் வந்து குட்டி செட்டி தெரு. குட்டி செட்டி தெரு. அப்போ நான் வந்துட்டு அதை வந்து எதை வச்சுக்கலாம், எதை தூக்கலாம்? குட்டியை வச்சுக்கலாமா இல்லை செட்டியை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இது கருணாநிதி என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு குட்டியை பிடிச்சா குட்டியை வச்சுக்கோங்க, செட்டியை பிடிச்சா செட்டியை வச்சுக்கோன்னு கருணாநிதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு 1990. பவளவிழா மலரில் இருக்குது. பெரியாரே வந்து அடுத்தவங்களை சொல்கிறப்ப என்னை வந்து நாயக்கரே நல்லா இருப்பீங்களான்னு அவர் என்னை கேட்டார், அவ்வளோ ரொம்ப நல்லவர் அப்படின்றாரு. இதை எழுதணுமா? அதில் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாருன்னு எழுதலாம்ல. நாயக்கரே நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்பார் என்கிட்டக்க. ஏன் இப்படி எழுதுறாரு? அப்போது தெலுங்கு ஜாதியினரை பற்றி பெரியார் இப்படி என்னெல்லாம் திட்டினாருன்னு ஏதாவது சொல்லுங்களேன். நான் வந்து ஜிடி நாயுடுன்னு பேர் சொன்னேன், உடனே பெரியார் என்ன கூட நாயுடுன்னு நீ சொல்லாத, நாயுடு நான் என்னன்னு தெரியுமா என்ன திட்டினாருன்னு ஜிடி நாயுடு எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? இல்லை. இப்போ தெலுங்கு ஜாதியினரை உங்கள் ஜாதி வந்துட்டு இப்படி கிடையாது, இப்படி நீ ஜாதி பேர் போட்டால் நான் சூத்திரன்னு சொல்லுவாங்கன்னு ஈவே ராமசாமி அவர்கள் விமர்சித்ததாக ஒரு குறிப்பு. ரோஹிணி மொல்லேட்டின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கிறாங்க. மொல்லேட்டிங்கிறது ஒரு தெலுங்கு ஜாதியினுடைய குடும்ப பெயர், புஷ்பா படத்தில் வரக்கூடிய ஒரு குடும்ப பெயர். ஓகே இல்லைங்களா? போட்டுக்கிறாங்களே, அதே அவங்கள்ட்ட போய் கேட்க மாட்டேன்றீங்க. உங்களுடைய சாதி ஒழிப்புன்றது தமிழர்கள் மட்டும் ஜாதியை பயன்படுத்தக்கூடாது, இவ்வளோதான் அவங்க ஜாதி ஒழிப்பு. தெலுங்கர்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதுவும் இவங்களோட ஜாதி ஒழிப்பு. இப்போது நம்ம எல்லாருமே இல்லைங்க பரவாயில்ல, ரெட்டியாருங்க மட்டும் ஜாதி மாடல் நடத்திக்கிட்டோம், அடுத்து நாயுடு நடத்திக்கிட்டோம், அடுத்து இசைவேளாளர் நடத்திக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுடைய இடம் என்ன வருது? தமிழ்நாட்டில் இசைவேளாளருங்கிற அந்த சமூக சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஆனால் அமைச்சர்களுக்கு எவ்வளோ பேர் உதவியாளராக இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சின்ன எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கு தமிழ்நாட்டை இயக்கிக்கிட்டு இருக்கே. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் யார் யாருக்கு என்னென்ன அடிப்படையில் சீட்டு ஒதுக்கப்படுது. இப்போ வந்து பொது தொகுதியாக இருக்கிறப்ப அதுக்கு ஒரு வேட்பாளர், தனித்தொகுதியாக மாற்றினா ஒரு வேட்பாளர், தனித்தொகுதியாக இருக்கிற ஒரு இடத்துல நிப்பாட்டக்கூடிய அதே வேட்பாளர் பொது தொகுதியில் நம்ம நிப்பாட்டுறதே இல்லை. இதெல்லாம் நமக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விதிவிலக்கு. விஜயநகர ஆட்சிக்கு முன்பாக தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைன்னு ஒன்று கூட பதிவு செய்யப்படலை. தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலையும் வர்ணாசிரம சாதி முறையும் ஜாதிய சிக்கல்களையும் அறிமுகப்படுத்தியவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இருந்துக்கிட்டு அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போன்றலாம் சும்மா கண் துடைப்புக்கு. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 880766 66117 மற்றும் 880766 Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள்.
இது உங்கள் 4th Estate தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு மீண்டும் இணைகிறார் எழுத்தாளர், நாணயவியல் மற்றும் வரலாற்று அறிஞர், மரியாதைக்குரிய திரு மன்னர் மன்னன் அவர்கள். வாரணோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி உங்களை நெடுநாள் கழிச்சு சந்திக்கிறதுல. 4th Estate தமிழ் சார்பாக அவங்க நேர்கள் ரொம்ப நாளாக விரும்பி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விவகாரம் உங்களுடைய வருகை அப்படிங்கிறது தான். அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு அரசு ஒரு ஜீவோ ஒன்று போட்டாங்க. தெருக்களில், சாலைகளில், அங்கங்கே நகரங்களில் இருக்கக்கூடிய சாதி ஒட்டு பெயர்களை நீக்கணும் அப்படின்றத போட்டாங்க. அப்புறம் குளங்கள், நீர்நிலைகளுக்கெல்லாம் பேர்களை கொடுத்தாங்க. அப்புறம் இந்த தெருக்களுக்கு இந்த பேர்களை வைக்கலான்னு சொன்னாங்க. அதில் சில பேரோட பேர்களை மிஸ் ஆகிருக்குன்னு அது விமர்சனங்கள் வந்துச்சு. அதை பண்ணப்பட்ட அதே நாளில் கோவை அவினாசியில் பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு மேம்பாலம் திறந்தாங்க. அடுத்த 2 நாட்களில் நாராயணசாமி நாயுடு அப்படிங்கிறவருடைய பேர்லையும் ஒரு இடத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, ஒரு பகுதிக்கு. இப்போ என்ன விமர்சனம் வந்துச்சுன்னா, என்னங்க நீங்கள் ஜாதி பேர் தூக்கணும் ஜீவோ போட்டீங்க, இப்போ ஜாதி பேர் சேர்த்து வைக்கலன்னு கேட்டபோது, நாயுடு என்பது சாதி அடையாளம் அல்ல என்று விடுதலை நாளேட்டில் ஐயா பெரியாருடைய முகத்தோடு வரக்கூடிய விடுதலை நாளேட்டில் போட்டிருக்கிறாரு ஐயா ஆசிரியர் வீரமணி. எப்படி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசணும், தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்பு தமிழர்களுக்கு மட்டும்தானா, மற்றவங்களாம் சாதி பேர் போட்டுக்கிறான், கேட்டிருக்கீங்களான்னு நானே உங்ககிட்ட கேட்டிருக்கிறேன். அதே தான் இங்கேயும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய அடையாளங்களை நீக்கிறதுக்கு தான் இந்த சாதி ஒழிப்புன்ற சொல் பயன்படுத்தப்படுதே தவிர, தெலுங்கர்களுடைய அடையாளத்தை நீக்கிறதுக்கு இந்த சொல் பயன்படுத்தப்படலை. நீங்கள் ஈவே ராமசாமியோடைய காலகட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, அவர் முகமது அலி ஜின்னாக்கு எழுதின கடிதத்தில் ஈவே ராமசாமி நாயக்கர்னு தான் எழுத்து போட்டிருப்பார். கடிதம் ஆங்கிலத்தில் எழுதின கடிதம் இருக்குது, இப்பயும் இருக்குது. இதெல்லாம் 1940களுக்கு பின்னாடி நடந்தது. 1930களிலே பேருக்கு முன்னாடி சாதி ஒழிக்கூடாது அவர் கையெழுத்துல இருக்குங்க. முகமது அலி ஜின்னாக்கு எழுதின கடிதத்தில் ஈவே ராமசாமி நாயக்கர்னே எழுத்து போட்டிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டுக்கு வெளில போயிட்டா அவர் நாயக்கர் இல்லைங்களா, அவரே பயன்படுத்தியிருக்காரு. இவங்கெல்லாம் யாரை ஆதர்சமாக காமிக்கிறாங்களோ அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. விடுதலை தான் அவங்க அதிகாரப்பூர்வ இதழ். அந்த விடுதலை இதழில் ஜிடி நாயுடுன்னு தான் போட்டிருக்காங்க. அதே சமயம் தென்மொழி இதழில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் துரைசாமி அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஏன் நாயுடுன்னு போடணுன்ட்டு? அப்போ சாதி ஒழிப்புன்னா நீங்கள் உங்கள் சாதியை ஒழிக்கக்கூடாது. முதல்ல உங்கள் நண்பர் தானாங்க. நீங்கள் சொன்னதை கேட்டு அது வரைக்கும் காமராஜ் நாடாராக இருந்தவர் காமராஜ்னு மாற்றிக்கிட்டார்ல, ஒரு தமிழர் மாற்றிக்கிட்டார்ல. ஜிடி நாயுடு உங்கள் நண்பர் தானே, உங்களுக்கு முக்கியமான சேவைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு இல்லையா? அப்படி இருக்கிறப்போ உங்கள் பேச்சே அவங்க கூட இருக்கிறவங்க நண்பர் கேட்கல, இல்லை கேளுங்கன்னு நீங்கள் வலியுறுத்தலை. அவர் இறந்து போகிற வரைக்கும் நாயுடு நாயுடுவாகவே சாவார். ஆனால் நாடார் நாடாராக இருக்கக்கூடாது, பிள்ளையாக இருக்கக்கூடாது, தேவராக இருக்கக்கூடாது, நாயுடு மட்டும் நாயுடுவாகவே இருக்கலாம். எடுத்த எல்லாருக்கும் தானே எடுக்கணும், அதை ஏன் எடுக்கலன்னு கேட்குறேன். ஏன்னா அது அவங்க ஜாதிங்க. இவ்வளவு 21 நூற்றாண்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கேட்பாங்க. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் வைத்த அந்த சாதி ஒழிப்புங்கிற முழக்கம் தமிழ் சாதிகளை ஒழிப்பதற்காக மட்டுமே முன்னெடுக்கப்பட்ட முழக்கம். தெலுங்கு சாதிகளை நீக்கணுங்கிறதுக்காக அவங்க எந்த முயற்சியும் செய்யலை. நான் என்ன கேட்குறேன், நீங்களா போய் ஜாதியெல்லாம் ஒழிக்க வேணாம். ஜிடி நாயுடு இறக்குறப்போ அவருக்கு ஜிடி நாயுடு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருந்தது. அவங்க குடும்பமே ஜிடி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாற்றிட்டாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு நிறுவனத்தின் கீழேயும் ஜிடி நாயுடு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் யூனிட்னு இருக்கும், யூனிட் ஆஃப் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சது இருக்கும். பின்னாடி ஜிடி ட்ரஸ்ட் யூனிட் அப்படின்னு அதை மாற்றிட்டாங்க. அவருடைய பேரில் இருக்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கட்டும், இப்போ பள்ளியாக இருக்கட்டும், கார் மியூசியமாக இருக்கட்டும், அல்லது ஓட்டுநர் பயிற்சி மையமாக இருக்கட்டும், எல்லாம் ஜிடின்ற பேரில் தான் இருக்குது. அந்த குடும்பமே விட்டுட்டு அவங்க பையனே ஜிடி கோபால் தான் பேர் போட்டுக்கிறாரு. அவனை கூப்பிட்டு நீ எப்படி ஜாதியை விடலாம்? ஒரு நாயுடுவா பிறந்துட்டு நீ ஜாதியை விடலாமா? கோபால் நாயுடு போட்டுக்க. அதனால நீ நாலுலேருந்து நாயுடு நீ போட்டுக்க. அவன் பைத்தியக்காரன் நான் சொல்கிறது கேட்குறான், நீமா கேட்ப அப்படின்றது தான் நீ விடுதலை நமக்கு முன்னெச்சரிக்கக்கூடிய ஒரு கேள்வி இல்லைங்களா? சொந்த குடும்பம் அவங்களுக்கே ஜிடி நாயுடுன்னு பேர் வச்ச பின்னாடி தான் தெரியும். அவங்க அப்படி பேர் வைக்கணும் கோரிக்கையே வைக்கல. சட்டமன்றத்தில் ஏவவேலு சொல்றாரு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஜிடி நாயுடுன்னு பெயர் வைக்கப்பட்டது அப்படின்றாரு. தொடர்பே இல்லாத தொழிலதிபர்கள் சொன்னாங்கன்ட்டு நீங்க பேர் வைப்பீங்க, அதுல ஜாதி பேரோட வைப்பீங்கன்னா என்ன நியாயம்? இல்ல ஐயா சுபவி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நாயுடுன்னு சொன்னா எங்களுக்கு விஞ்ஞானியா தான் தெரிகிறாரு, ஆனா தமிழ் தேசியவாதிகள் அப்புறம் ஒரு சில நபர்களுக்கு தான் ஜாதியா தெரிகிறாரு. நீங்களாம் என்னைக்கு சாதி ஒழிப்புக்கு களத்துல வந்திருக்கிறீங்க? வீரமணின்னு ஒருத்தர் இருக்காருல, அவர் கூட சொன்னார் என்னன்னா அரைவேக்காட்டுத்தனமானது அப்படின்னு சொன்னார். அவர் காலகட்டத்தில் நாயுடு என்றே அழைக்கப்பட்டவரை நீங்க நாயுடுன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுது அரைவேக்காட்டுத்தனமானது. கையொப்பமே அப்படிதான் இடுவாருன்றாங்க. ஆமா, நான் என்ன கேட்குறேன், வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு தானே அவர் களத்தில் அறியப்பட்டார். முத்துராமலிங்க தேவர் இருந்தானே அவர் களத்தில் அறியப்பட்டார். சங்கரலிங்க நாடார் இருந்தானே அவர் களத்தில் அறியப்பட்டார். அவங்க பேரெல்லாம் மாற்றத்துக்கு நீ என்ன உங்களுக்கு அப்பனா? நீ தான் பேர் வச்சு அவங்களுக்கு. இப்போ உங்கள் ஆளோட பேரை மாற்றணுன்னா மட்டும் உங்களுக்கு வலிக்குது இல்லை? கனிமொழி அவர்கள் இப்போ நாடார் விழா பார்த்தீங்கன்னா நாடார் விழாலையும் போய் நிற்பாங்க. ஆமாம். அதே சமயம் இந்த மாதிரி விழாக்களையும் நிற்பாங்க.
ஒரு நாடார் அமைப்பு சொந்த காசு போட்டு ஒரு கட்டடம் கட்டி அதுக்கு நாடார்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து கட்டடம் கட்டிட்டு அதில் எப்படி நாடார்னு பேர் வைப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா நாயுடு பாலன்னு பேர் வச்சாங்களே, இதுக்கு ஏதாவது பேசியிருக்காங்களா? நாயக்கர்கள் சொந்தமாக காசு போட்டு ஏதாவது கட்டி அதுக்கு நாயக்கர்னு பேர் வச்சாங்களா? கிடையாது. நாயுடுக்கள் சொந்தமாக காசு போட்டு கட்டி பேர் வச்சாங்களான்னா கிடையாது. நாடார்கள் சொந்த உழைப்புல கட்டி பேர் வைக்கிறான். சொந்தமாக காசு போட்டு பேர் வைக்கிற ஒருத்தவனை போய் நீ வைக்காதுன்னு சொல்லிட்டு அதிமுக காலகட்டத்தில் அடிக்கலுக்கு நாட்டப்பட்ட ஒரு பாலத்துக்கு நாயுடுன்னு பேர் வைப்பேன்னு சொன்னா நீ யாரு? மக்கள் வரி பணத்தில் மக்கள் வரி பணத்தில் நாயுடு சங்கமா கட்டி பிடிச்சி பாலத்தை எங்களுக்கு. இன்னும் சொல்லணும்னா இது இந்த ஆண்டு 2025 பிப்ரவரி மாதமே இந்த ரயில்வே பாலத்துக்கு வந்துட்டு நாராயணசாமி நாயுடுன்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ யாரும் கண்டுக்கல. அதை பிப்ரவரியில் வந்து அறிவிப்பு, அது ஓகே, இந்த ஆண்டு பிப்ரவரியில் வந்து அறிவிப்பு, அதை கண்டுக்கல. சரின்னு சொல்லிட்டு இவங்க இந்த அறிவிப்பை விட்டுட்டு அடுத்த நாள் வெளியிட்டதுனால தான் அந்த அறிவிப்பு விமர்சனத்துக்கே வந்துச்சு. அப்போ சாதி ஒழிப்புன்னு பேசாமலேயாவது நீ இருக்கலாம்ல, உன்னால முடியலல்ல, உன் சாதியை வெறியை விடுறதுக்கு உன்னால முடியல. சாதி வெறின்னு சொல்லணும். வெறி தான் அது. அப்போ தமிழர்களுக்கு வந்தா மட்டும் வெறி, உங்களுக்கு வந்தா சொரியா? வெறினா ரெண்டு பேருக்கும் வெறி தான். இசைவேளாளர் சங்கத்துக்கு போனாலும் ஜாதி வெறி தான், நாடார் சங்கத்துக்கு போனால் ஜாதி வெறின்றப்போ இசைவேளாளர் சங்கத்துக்கு போகிறது மட்டும் எப்படி ஜாதி வெறி இல்லாமல் போகும்? இவ்வளோதான் கேள்வி. தமிழ்நாட்டில் வந்துட்டு அதிகமாக ஜாதிய நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடியவர்கள் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் அவங்க பேசுறது முழுக்க ஜாதி ஒழிப்பு. யாருக்கு வந்து ஜாதி சங்கத்துக்கு போகல? இசைவேளாளர் முற்போக்கு சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு படம் போட்டிருக்கும். முதல்ல கருணாநிதி படம், அப்புறம் வந்துட்டு ஸ்டாலின் படம், அப்புறம் உதயநிதி படம். திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க எங்க நிகழ்ச்சியுடைய பழைய வரலாறுன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இசைவேளாளர் முற்போக்கு சங்கம், முன்னாடி இன்னிசை வேளாளர் சங்கம். அந்த இன்னிசை வேளாளர் சங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவர் மு கருணாநிதி. அதான் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து கோவை பகுதியில் நாயக்கர் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு காங்கிரஸ்ல இடம் கொடுக்கலன்றப்போ நாயக்கமார் நாமம் சாத்தப்பட்டார்கள்னு ஒருத்தர் கதிரி எழுதுறாரு. அவர் பேர் ஈவே ராமசாமி. ஜாதியே இல்லையப்பா, அப்புறம் ஏன் நாயக்கருக்கு கொடுக்கலன்னு கேட்குற? நாயக்கர் தான் யாரும் இல்லை, நீங்கள் தான் ஜாதியெல்லாம் விட்டுட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் கேட்குறீங்க? இப்போ ஜாதி ஒழிப்புன்றது ஏன் இவங்க கொண்டு வர்றாங்கன்னா, தமிழர்கள் தலையில் மிளகா அரைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஜாதி ஒழிப்பு முழக்கமே தவிர இவர்கள் யாரும் ஜாதியை விடுறதுக்கு வந்து தயாராக இல்லை. தமிழ்நாட்டில் போஸ் வெங்கட்ன்ற ஒரு நடிகர் பேசிகிட்டு இருக்கப்போ அது வரைக்கும் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு இன்னொரு தமிழ் ஜாதி மாதிரியே தான் பேசிகிட்டு இருப்பார். டாகல்லா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். ஆந்திராவுக்கு போனோன்னா ஐ எம் நாயுடு கை, ஐ எம் தெலுங்கு கை அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? திமுகவினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜாதி சங்க மாநாட்டுக்கு போய் கலந்துக்கிட்டு அங்கேயே பேசுகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆளுங்க தான். என்ன நம்ம ஆளுங்க? நீ தமிழ்நாட்டுக்கு வந்தால் நீ தமிழன் தானே சொல்லிட்டு இருக்க, சாதி ஒழிப்புன்னு தானே சொல்லிட்டு இருக்க, சாதி மாநாட்டில் போயிட்டு என்ன நம்ம ஆளுங்க? அப்போது இந்த திராவிட இயக்கத்தினுடைய சாதி ஒழிப்புன்றது ஒன்றும் கிடையாது. தமிழர்களுடைய ஜாதிகளை ஒழிச்சிடணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 50 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நாயுடு மேம்பாலம் இருக்கும், நாயக்கர் மகால் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் தமிழ் ஜாதியெல்லாம் இல்லாட்டி பார்க்குறதுக்கு அப்படி பார்க்குறப்போ ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு எல்லாம் ஒரே மாதிரி பேர் இருக்கும். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து சாதியை ஒழிக்கணுன்றது உங்கள் நோக்கம் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் சாதிகளை ஒழித்து விட்டு எல்லாத்துக்கும் தெலுங்கு சாதி பேரை வைக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம். ஆரம்ப காலத்திலிருந்து அதுதான் நோக்கம். அந்த நோக்கத்துக்காக தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாயக்கர் மகால் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு நாயக்கர் பெருமை பேசினவர் தான் வைகோ அவர்கள். இப்போ பழைய புகைப்படம்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஈவே ராமசாமி அவர்கள் நாயக்கர்களுடைய மேம்பாட்டுக்காக பேசியிருக்கிறாரு. இங்கே ராமசாமிகளுடைய காலகட்டத்தில் நம்ம பார்க்குறப்போ அந்த விடுதலை இதழ்களில் அவ்வளவு ஜாதி பேர் கிடக்கு, அவ்வளவு தெலுங்கு சாதி பேர்கள் இருக்குது. அதெல்லாம் அப்படியே அவங்க குறிப்பிடுவாங்க. மாதவன் நாயர்னா மாதவன் நாயர் தான், மேனன்னா மேனன் தான், நாயுடுனா நாயுடு தான், நாயக்கர்னா நாயக்கர் தான். ஆனால் ஒரு பிள்ளையோ, ஒரு முதலியாரோ, ஒரு கோணாரோ, ஒரு குயவரோ, ஒரு கள்ளரோ யாராவது வந்தாங்கன்னா அவங்க பேருக்கு பின்னாடி இருந்து மட்டும் அவங்க சாதி பேரை நீக்கிறது. இப்போ இது என்ன ஜாதி ஒழிப்பு? இது வந்து சாதி ஒழிப்புல தமிழின ஒழிப்பினுடைய இன்னொரு வடிவம், அவ்வளவுதான். இல்லை, எம்ஜிஆர் காலகட்டத்தில் முயற்சி எடுக்கப்பட்டுச்சு. அப்பையும் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஒரு ஜியோ கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடியும் கூட நிறைய இடத்துல வந்து என்னன்னா ஜாதி பேரை குறைக்கிறதுன்னு இல்லாம பெரிய பேரா இருக்குன்னா சுருக்கிக்கலான்னு ஒரு அரசாணை கொடுத்தாங்க. 1990 கொடுத்தாங்க. கொடுக்குறப்போ அப்போ சட்டமன்றத்தில் வந்துட்டு முதலமைச்சராக இருந்த முதலமைச்சராக என்னன்னு தெரியல, கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறப்போ 1990 நடந்தது. ஏன்னா இது உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா சட்டமன்ற பவள விழா மலரில் அந்த செய்தி வந்துச்சு. கருணாநிதி இருக்கிறாரு, அவர்கிட்டக்க இன்னொரு உறுப்பினர் வந்து கேள்வி கேட்கிறாரு, எங்கள் வீட்டுக்கிட்டக்க ஒரு தெரு இருக்கு, அது பேர் வந்து குட்டி செட்டி தெரு. குட்டி செட்டி தெரு. அப்போ நான் வந்துட்டு அதை வந்து எதை வச்சுக்கலாம், எதை தூக்கலாம், குட்டியை வச்சுக்கலாமா இல்லை செட்டியை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இது கருணாநிதி என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு குட்டியை பிடிச்சா குட்டியை வச்சுக்கோங்க,
செட்டியை பிடிச்சா செட்டியை வச்சுக்கோன்னு கருணாநிதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு 1990. பவளவிழா மலர்ல இருக்கு. நீங்க பெரிய ஜாதி ஒழிப்பாளர்கள் தானே, அப்போ செட்டின்றதா சாதி பேரை தூக்குன்னு சொல்ல வேண்டியது தானே, சொல்லுங்களேன். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தான் வந்துட்டு புத்தக கண்காட்சிக்கு காசெல்லாம் கொடுத்தாங்கன்றாங்க. நல்லி குப்புசாமி செட்டி வைக்கிறாங்கல்ல. ஐயோ இன்னைக்கும் கூட பார்க்குறப்ப தலப்பா கட்டி நாயுடு பிரியாணின்னு லோகோலே போட்டிருக்குல்ல, கடலாம் இருக்குல்ல. இதே வேற யாராவது பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? அவ்வளோதான் கேள்வி. சிவநாடார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க மகள் வந்து ரோஷினி நாடார். அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் குடும்ப பேரை பயன்படுத்துறது ரொம்ப சாதாரணம். அவங்க வந்துட்டு ரோஷினி நாடார்னு போடுறப்போ இங்கே இருக்கிற திராவிடர்கள் வந்துட்டு ஆங்கிலத்தில் தட்டச்சு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்படிலாம் நாங்கள் ஜாதிகளை ஒழிச்சோம், இது வந்து ஜாதி வெறி, நாடார்கள் இப்படி போடக்கூடாது, நீங்கள்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க தெரியுமா, நாங்கள்லாம் உங்களுக்கு அது பண்ணோம் இது பண்ணணும்னு போடுறப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் பெருமைக்காக போடலை, நான் கஷ்டப்பட்டு மேலே வந்தோன்னா நாங்கள் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்தோன்றது தெரியட்டுமே அப்படின்னு போடுறாங்க. அவங்களுக்கு போய் பாடம் எடுத்துருந்த எல்லா பேரும் நாயுடு மேம்பாலம் சரி வாழ்த்துக்கள் போஸ்ட் ஓட்டோன்னு பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? இல்லை, என்னுடைய நோட் இது என்னன்னா, இப்போ கூட அண்மையில் முனைவர் ரவிக்குமார் ஒரு பதிவு எழுதியிருக்கிறார். அந்த பதிவில் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பானது, இவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க, இப்போ நாளைக்கு பெரியார் அவர்கள் மீது விமர்சனத்தை இப்போ வந்து அதிகமாக வைக்க ஆரம்பிப்பாங்க, இது தேவையற்ற விவகாரத்தை வந்து உருவாக்குது, தப்பு பண்ணிட்டு இருக்கு திராவிட கட்சி. ஈவே ராமசாமி அவர்கள் உயிரோடு இருந்தப்ப, இவரும் உயிரோடு இருந்தார். 1970க்கு பின்னாடி தான் வந்துட்டு அவர் மறைந்தார்னு நினைக்கிறேன். ஜிடி நாயுடு நேரில் போய் சொல்ல மாட்டார் அவரு தப்பு பண்ணுறாருன்னா. அவர் பத்திரிகையில் போடுறப்ப ஏன்பா உன் பேர் என்ன நாயுடுலாம் போட மாட்டேன், உன் பேர் துரைசாமி தானே நான் போடுறேன்னு போட மாட்டாரா? பெரியாரை விமர்சிக்கிறாங்கன்னா விமர்சிக்கணும், அவரோட நண்பர் தானே அவரை விமர்சிக்காமல் யாரை விமர்சிப்பாங்க? போய் பாஞ்சு போய் பெரியாரெல்லாம் இல்லை காப்பாற்ற முடியாது. அவர் காலகட்டத்தில் அவர் கண் முன்பாக நடந்தது தான் திராவிட இயக்கம் இன்னைக்கு வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரியாமலாம் நடந்துட்டு அவர் இன்னைக்கு தீக்காவோ தாப்பே தீக்காவோ வந்து அவருடைய போஸ்டரை போட்டு ஜிடி நாயுடுன்னு மேம்பாலம் நன்றின்னு போஸ்டர் போட்டுறாங்க. அவரோட தொடர்ச்சி தான் அது. வேற என்ன சொல்றது? நம்ம அவங்க பெரியாரை தெளிவாக பின்பற்றுறாங்க, இவங்க தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க பாவம், இல்லைங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நபரனுடைய எழுத்த பேச்சை உண்மையாக அவர் என்ன எழுதினாரு என்ன பேசினாரு, உண்மையாக அவர் காலத்தில் எப்படி விடுதலை இருந்ததுன்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ஆதரிக்கிறது வேற. இவங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு சரியாக வெட்டி ஒட்டி புத்தகம் எழுதியிருப்பாங்க. இவர் ராமசாமி சேர்ந்த மாதிரி ஒரு 4 பக்கம் கூட பேசாத மாதிரி எல்லாத்துலேயும் மேற்கொள் குட்டி 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 குட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஐயா இது இங்கே இதை சொன்னார் பொன்மொழிகள் பைபிள் பகவத்கீதையெல்லாம் திருடி பெரியார் பொன்மொழிகள்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நூலை மட்டும் படிச்சுட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பிம்பத்தோட இவங்க வந்து ராமசாமி அவர்களை அணுகிட்டு இருக்காங்க. அதனால தான் ஐயாவுக்கு மட்டும் இருந்தால் அப்படி நடக்குமா? ஐயா காலத்துல இதான் நடந்தது. அவர் காலகட்டத்தில் அவர் ஜிடி நாயுடு தான் விடுதலையில குறிக்கப்பட்டார். விடுதலையில அவரு அப்படி எழுதினாரு. விடுதலையில அவர் ஜிடி நாயுடு தான் குறிப்பிட்டாரு. அப்போ அவருக்கு மாற்றி சொல்லியிருக்கலாம்ல. என்ன சாட்சி கையெழுத்து போட்டவரே தெரியாத அவருக்கு? அவ்வளோ நண்பர்கள் தானே 2 பேருமே. அப்போ நாயுடுன்றது பயன்படுத்தக்கூடாது, இப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்லை எடிட்டர் கிட்ட ஜிடி நாயுடுன்னு அவர் எழுதாதீங்க, துரைசாமி நாயுடுன்னு எழுதுங்க, ஜிடி நாயுடுன்னு எழுதுனாங்க. அப்போ அவர் காலகட்டத்தில் இருந்த வழக்கத்தை தான் அவங்க தொடர்றாங்க. பெரியாரே வந்து அடுத்தவங்களை சொல்கிறப்ப என்னை வந்து நாயக்கரே நல்லா இருப்பீங்களான்னு அவர் என்னை கேட்டார், அவ்வளோ ரொம்ப நல்லவர் அப்படின்றாரு. இதை எழுதணுமா? அதில் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாருன்னு எழுதலாம்ல. நாயக்கரே நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்பார் என்கிட்டக்க. ஏன் இப்படி எழுதுறாரு? இல்லைங்களா? நம்ம திருப்பி புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, சாதியை ஒழிக்கணும் அப்படின்றதுல அவங்க வந்து நமக்கு முன்னுதாரணமா இல்லை. சாதியை கேட்டதுல வேற உதாரணத்துக்கு இன்றைய அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் கூட ஒரு இடத்துல பேசும்போது, நான் முதல்ல பெரியார் சந்திக்கும் போது, டேய் நீ என்ன ஆளுன்னு கேட்டாரு, நான் வன்னியருங்கிறேன், நீ ஒன்றும் நீ சூத்திரம் தான் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறத சொன்னார்ல. இதே மாதிரி தமிழர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காரு, எல்லா ஜாதிகாரங்களும் சொல்லியிருக்காரு. டி நகர்ல கடைசியா அவர் பேசின உடனே மிக கடுமையான திட்டு இருக்கிறாருல்ல. அப்போ தெலுங்கு ஜாதியினரை பத்தி பெரியார் இப்படி என்னெல்லாம் திட்டினாருன்னு ஏதாவது சொல்லுங்களேன். நான் வந்து ஜிடி நாயுடுன்னு பேர் சொன்னேன், உடனே பெரியார் என்ன கூட நாயுடுன்னு நீ சொல்லாத, நாயுடுன்னு என்னன்னு தெரியுமா என்ன திட்டினாருன்னு ஜிடி நாயுடு எங்க பேசியிருக்காரா? இல்ல. இப்போ தெலுங்கு ஜாதியினரை உங்க ஜாதி வந்துட்டு இப்படி கிடையாது, இப்படி நீங்க ஜாதி பேர் போட்டா நான் சூத்திரன்னு சொல்லுவாங்கன்னு ஈவே ராமசாமி அவர்கள் விமர்சித்ததாக ஒரு குறிப்பு காட்டுங்க பார்ப்போம். ஒரு பக்கம் தெலுங்கு ஜாதி பேர் போட்டால் நான் என்கரேஜ் பண்ண வேண்டியது, ஐயோ என்னங்க ஜாதி பேர் எடுத்துட்டீங்க உடனே போடுங்க, நாங்கள் பகலத்துக்கே அந்த பேர் தான் வச்சிருக்கோம்னு சொல்ல வேண்டியது. தமிழன் போட்டால் மட்டும் ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்பாடு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, இதெல்லாம் பேரை தூக்குங்கன்னு சொல்ல வேண்டியது. என்ன கதை? அவ்வளோதான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் தெலுங்கர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை ஏன் தமிழர்களுக்கு இல்லை? தெலுங்கர்களாகிய நீங்கள் அதை பண்ணுறப்ப அது முற்போக்குன்னா, தமிழராகிய நாங்கள் பண்ணால் மட்டும் என் பிற்போக்குன்றதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் இவ்வளவு தமிழர்கள் ஜாதி பேரை விட்டுட்டோம்ல. இல்லை இன்னைக்கு நம்ம யார் பேர் பின்னாடியுமே ஜாதி இல்லை தானே, அது ஒரு முற்போக்கு அடையாளம் தானே. அது முற்போக்கு அடையாளம்னா அதையும் ஊக்குவிக்க மாட்டேன்றாங்க. அது ஊக்குவிக்கணுங்கிறதான நம்மளுடைய கோரிக்கையா. ஏன் மாட்டேன்றாங்க?
இவ்வளோதான் கேள்வி. ஊக்குவிக்க வேண்டியது. நான் என்ன ஊக்குவிக்காதீங்க நான் சொல்கிறேன், எல்லாரும் போட்டுங்க நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீக்குங்க. கேரளாலேருந்து வந்த பரவாயில்ல மேனன்கிறது நீக்கு, ஆந்திராவிலேருந்து வந்தேன் பரவாயில்ல இந்த பேர்லாம் நீக்கு, நான் நீக்குன்னு தானே சொல்கிறேன். நாங்களாம் நீக்க மாட்டோம். கம்யூனிஸ்டில் இருக்க நீங்கள் தான் நீக்கிறோம். போட்டு ராவுலாம் போட்டுக்கிறாங்கல்ல இல்லைங்களா, பேர்லாம் இருக்குல்ல. ராவு கூட பரவாயில்ல, சில பேர் வந்து ஜாதி பேர், சில பேர் வந்து ராவுன்னா ஆணை குறிக்கிறதுக்காக தான் சில சமூகங்கள்ல இருக்கு போட்டுக்கிறாங்க இல்லைங்களா. ஏன் போட்டுக்கிறாங்க அவ்வளோதான் கேட்குறா. ரோஹிணி மொல்லேட்டின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கிறாங்க. மொல்லேட்டிங்கிறது ஒரு தெலுங்கு ஜாதியினுடைய குடும்ப பெயர், புஷ்பா படத்தில் வரக்கூடிய ஒரு குடும்ப பெயர். ஓகே இல்லைங்களா, போட்டுக்கிறாங்களே. அதே அவங்கள்ட்ட போய் கேட்க மாட்டேன்றீங்க. உங்களுடைய சாதி ஒழிப்புன்றது தமிழர்கள் மட்டும் ஜாதியை பயன்படுத்தக்கூடாது, இவ்வளவுதான் அவங்க ஜாதி ஒழிப்பு. தெலுங்கர்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதுவும் இவங்களோட ஜாதி ஒழிப்பு. நீங்க சொல்றது எப்படி ஒரு கவர்மெண்ட்டே வந்தது, நீங்க சொல்றது ஒரு விமர்சனமா நான் எடுத்துக்கிறேன். ஆனா இதே தமிழ்நாட்டில் நம்முடைய அமைச்சராக திகழக்கூடிய ஐயா தென்னரசு அவர்கள் தான் இதை ஜஸ்டிஃபையும் பண்றாரு. எங்க அவர் அப்படிதாங்க அறியப்பட்டாரு, அது பெரிய விஷயம் இல்லைங்கன்னு சொல்றாரு. அவர் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர் தான், நம்முடைய கூட தான் இருக்கிறாரு, பழகிறாரு. இப்போ எல்லாருமே அப்படி மைண்ட் செட்டில் இல்லைன்னு நான் கேட்குறேன். இந்த லீனேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு வகை லீனேஜ் தான் பார்ப்போம். இப்போ வந்துட்டு அம்மா கனிமொழி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஏன் தேர்தல் வந்தால் திடீர்னு பனைமரத்துக்கு டிபிஐ மாத்துறாங்க? ஏன் நாடார் சங்கத்தில் மட்டும் பேசுகிறாங்க, வேறு ஏதாவது ஜாதி சங்கத்தில் போய் பேசலாம்ல? ஏன் நாடார் சங்கத்தில் மட்டும் போய் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க? ஒரு 3-4 நாடார் சங்கத்தில் எனக்கு தெரிஞ்சே பேசுகிறேன். ஏன் பேசுகிறாங்க? கே சார் வந்து ரெட்டியார் சங்கத்தில் பேசுகிறாரு, இல்லை அவங்க பேசுகிறாங்க. கனிமொழி அவர்கள் அவங்க ஏன் நாடார் சங்கத்தில் பேசுகிறாங்க? அது ஒரு காரணம் இருக்குல்ல. தங்கம் தென்னரசு அவர்கள் வந்துட்டு நாயுடுகளுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு அதே காரணம் தான், வேற எந்த ஒரு காரணமும் இல்லை இல்லைங்களா. அப்போது நாம் வந்துட்டு தமிழர்கள் அப்படின்னு சில பேரை பார்க்குறோம், அவர்கள் தங்களை அப்படி பார்க்கிறார்களாங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல வருது. இதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ என்னன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு தன்னை தாங்களே தமிழர்களாக பார்க்கலன்னா அடுத்தவங்க எப்படி அதை பார்க்கணும்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியும்? இதான் இருக்கக்கூடிய சிக்கல். அப்போது தமிழர்களுக்கு ஒரு சிக்கல்னா யார் வந்து குரல் கொடுக்குறாங்களோ, யார் வந்து தன்னுடைய மரபில் தமிழ் மரபை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர்களை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். நாங்கள் வந்துட்டு தெலுங்கர்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்போம், அவங்க கூட தான் நிற்போன்றவங்க போய் நின்றுக்கட்டும். அவங்கள விட்டுட்டு நம்ம விமர்சனம் பண்ணாமல் விளையிக்கிறது தான் நல்லதுன்னு நான் பார்க்குறேன். ஜீரோ நாயுடுங்கிற பேரை நீக்கணும்னு கோரிக்கை வைக்கிறீங்களா? உங்களுடைய கோரிக்கை என்ன தமிழக அரசை நோக்கி? இந்த கோரிக்கை வச்சு என்ன போகுது? நீங்கள் பேரை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன மாற்ற போகிறது? பேசுறது முற்போக்கு சாதி ஒழிப்புன்றீங்கல்ல, அப்போ ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற நான் திருப்பி சொன்னேன், இவங்க பேசுறது முற்போக்கே கிடையாது. ஓகே, இவங்க வந்துட்டு இவங்க ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறாங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் எனக்கு வேணும், நான் அடித்து பிடுங்கினேன்னா நீங்கள் வந்துட்டு பிடுங்கிட்டான்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன பண்ணனா, அந்த பொருளை பற்றி தப்பாக பேசி நீங்கள் கீழே போட்டாலும் அந்த பொருளை நான் தூக்கிட்டு வர்றது இல்லைங்களா. இதுதான் இங்கே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான ஒரு வேலை தான் வந்துட்டு சாதின்றது, பிற்போக்கு, அது இதெல்லாம் பேசுறது. தமிழ்நாட்டில் வந்துட்டு சங்க காலத்துலேருந்து சாதி பெயர்லாம் இருக்குது. சங்க காலத்தில் பறையர் என்ற சாதி பெயர் ரொம்ப உயர்வானதாக இருந்தது, புலையருங்கிற சாதி பெயர் ரொம்ப உயர்வானதாக இருந்தது. இன்றைக்கி அது என்ன நிலைமையில் இருக்குது? அப்போது சாதி மக்கள் இருந்த காலகட்டத்தில் கூட இல்லாத ஏற்றத்தாழ்வு பகுத்தறிவு பேசுகிற உங்கள் காலத்தில் எங்கேருந்து வந்தது? இங்கே சிக்கல் புரியுதா? அப்போ இவர்கள் வந்துட்டு ஒரு கிபி 13ஆவது நூற்றாண்டில் வந்து வர்ணாசிரமத்தை பிடிச்சி தொங்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கலுங்கிறது சாதி கிடையாது, வர்ணாசிரமம். இந்த ஜாதியை சேர்ந்தவன் உயர்ந்தவன், இந்த ஜாதியை சேர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து வர்ணாசிரமம் அப்படின்னு பேர். 2021ஆவது ஆண்டில் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, கலப்பு திருமணங்கள், அதாவது சாதி மாற்று திருமணங்கள் ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. அதில் ஒரு வர்ணத்தை சேர்ந்த சாதிக்கும் இன்னொரு வர்ணத்தை சேர்ந்த ஜாதிக்கும் நடுவில் திருமணம் நடந்தால் மட்டும் அது வந்துட்டு மாற்று திருமணம்னு கணக்கெடுக்கிறப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பிற்போக்குத்தனமான பகுதிகள்னு சொல்லக்கூடிய சில பகுதிகளில் கூட 24% திருமணம் வந்துட்டு மாற்றுகள் நடந்துக்குது. தமிழ்நாட்டில் இது வெறும் 3%. வெறும் 3%. தமிழ்நாட்டில் மாற்று சாதிகளுக்குள் திருமணம் நடக்கிறத யாரும் விரும்பலை. இன்னைக்கு ஆட்சியில் இருக்க யாருமே விரும்பலை. இவர்கள் வந்து வேட்பாளர் நிறுத்துறதுல ஆரம்பித்து பிரச்சாரத்துக்கு யாரை கூப்பிடுறதுன்ற வரைக்கும் எல்லாமே சாதியை வைத்து மட்டும்தான் தீர்மானித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவங்க இதை நிப்பாட்டுற வரைக்கும் இங்கே எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. இல்லை, பட் நம்ம ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு நம்ம கடமை தானே. இப்போ பாரதிதாசனே சொல்லியிருக்கிறாரு, கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதியின் இடர் ஒழிந்தால் தானே ஆள்வது நம் தாய் தாயேங்கிறாரு. இப்போ மொத்தமாக சாதி ஒழிஞ்சதுன்னா பரவாயில்ல, எல்லா சாதிகளுமே நம்ம. ஆனால் இப்போ தமிழர்கள் மட்டும் நீங்கள் சாதியை விட்டு வெளில வந்துடுறீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெட்டியாருங்கள்லாம் நாங்கள் வந்து 1 கோடி பேர் இருக்குன்றாங்க. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன்றாங்க. இப்போ யார் எத்தனை எண்ணு இருக்காங்க, யாருக்கு இடஒதுக்கீடுன்னு யாருக்கு தெரியும்? அதான் இங்கே பிரச்சனையா இருக்கு. இப்போ எனக்கான இடஒதுக்கீடு யார் வாங்கி கொடுப்பா? மற்ற சாதிக்காரங்களாம் போராடி எனக்கு வாங்கி கொடுப்பாங்களா? எனக்கான பாதுகாப்பை யார் ஏற்படுத்தி கொடுப்பா? நாளைக்கு இந்த தொகுதி யாருக்கான தொகுதின்றதை யார் முடிவு பண்ணுறா? இப்போ இவ்வளவும் சாதிய பலத்தை வைத்து மட்டும்தான் தமிழ்நாட்டில் தீர்மானிக்கப்படுதுன்ற ஒரு நிலைமைக்கு திராவிட இயக்கம் நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. இப்போது நம்ம எல்லாருமே இல்லைங்க பரவாயில்ல, ரெட்டியாருங்க மட்டும் ஜாதி மாநாடு நடத்திக்கிட்டோம், அடுத்து நாயுடு நடத்திக்கிட்டோம், அடுத்து இசைவேளாளர் நடத்திக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுடைய இடம் என்ன வருது?
தமிழ்நாட்டில் இசைவியலாளருங்கிற அந்த சமூக சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஆனால் அமைச்சர்களுக்கு எவ்வளோ பேர் உதவியாளராக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு சின்ன எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கு தமிழ்நாட்டை இயக்கிக்கிட்டு இருக்கே. எப்படி அவங்க இயக்குறாங்க? கருணாநிதி காலத்துலேருந்து அவங்க வந்து சாதி மாநாடு போடுறாங்களா இல்லையா? அவங்க உரிமைகளை கேட்டு பெறுறாங்களா இல்லையா? விண்ணப்பங்கள் எங்களுக்கு வந்து நமக்கு இந்த கோரிக்கை இருக்குது, இந்த கோரிக்கை இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் நிறைவேற்றும், அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்கன்னா ஓட்டு போடுறாங்களா இல்லையா? ஒரு சாதியாக நின்று தானே அவங்க சாதிக்கிறாங்க. எனக்கு இடஒதுக்கீடு வேணுங்க, இடஒதுக்கீடு நீங்கள் சாதி ரீதியாக தான் கொடுக்குறீங்க. ஆனால் அதுக்கான போராட்டத்தை நான் சாதி ரீதியாக நின்று எடுத்தேன்னா நான் ஜாதி வரியன்னு சொன்னீங்கன்னா எப்படி நான் அதை எடுக்கிறது? இப்போ இந்த சிக்கலுக்கு காரணம் வந்துட்டு திராவிட இயக்கம் தான் இல்லைங்களா? அப்போ இந்த சிக்கலை மக்கள் எதிர்கொள்கிறப்போ நான் வந்துட்டு இதை பண்ணாதான் உனக்கு ஒரு வேலை நடக்கும்னு சொல்கிறேன். ஆனால் பண்ணுறப்ப நானே உங்களை நக்கல் பண்ணுறேன்னா என்ன நியாயம்? இவ்வளோதான் இங்கே கேட்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கி வந்து சில பேர் சில கட்சிகளை விமர்சிக்கலாம். ஆனால் அந்த கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசியலில் ஓரளவுக்கு நிலைத்திருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒரு சாதி பின்புலம் இருக்கிற வாக்கு வங்கி வச்சு தான் நிற்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் யார் யாருக்கு என்னென்ன அடிப்படையில் சீட்டு ஒதுக்கப்படுது. இப்போ வந்து பொது தொகுதியாக இருக்கிறப்ப அதுக்கு ஒரு வேட்பாளர், தனித்தொகுதியாக மாற்றினா ஒரு வேட்பாளர், தனித்தொகுதியாக இருக்கிற ஒரு இடத்துல நிப்பாட்டக்கூடிய அதே வேட்பாளர் பொது தொகுதியில் நம்ம நிப்பாட்டுறதே இல்லை. இதெல்லாம் நமக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விதிவிலக்கு இல்லைங்களா? பொது தொகுதியில் வந்துட்டு எல்லா வேட்பாளரும் நிப்பாத்தல. அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சாதியே தெரியாது, யார் ஜாதி என்னென்னே தெரியாமல் எப்படிங்க வந்து சரியாக பொது தொகுதிக்கு இந்த வேட்பாளர் தனி தொகுதிக்கு அந்த வேட்பாளர்னு முடிவு பண்ணுறீங்க? சொல்லுங்களாம் பார்ப்போம். சும்மா இவனுங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இவர்களுடைய வருகைக்கு முன்பாக ஜாதிய பிரச்சனைன்னு ஒன்று கிடையாது. விஜயநகர ஆட்சிக்கு முன்பாக தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைன்னு ஒன்று கூட பதிவு செய்யப்படலை. தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலையும் வர்ணாசிரம சாதி முறையும் ஜாதிய சிக்கல்களையும் அறிமுகப்படுத்தியவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்துக்கிட்டு அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போன்றலாம் சும்மா கண் துடைப்புக்கு. நீங்கள் வந்துட்டு பிரதமர் மோடியருடைய பேச்செல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மத நல்லிணக்கத்துக்காக பேசக்கூடிய பேச்சு நிறையா இருக்கும். அவருடைய பேச்சில் விருப்பு பேச்சு எதாவது காட்டுங்க பார்ப்போம். ரொம்ப கடினம். அப்போ ஏன் அவங்கெல்லாம் சேர்ந்து அவரை விமர்சிக்கிறாங்கன்னா பேச்சுக்கு விமர்சிக்கல, செயலுக்கு விமர்சிக்கிறாங்க. இவ்வளோதான் கேள்வி. உங்கள் செயலில் என்ன இருக்குது? உங்கள் செயலை வச்சு விமர்சிச்சா மட்டும் நாங்கள் அதெல்லாம் ஐயா அதெல்லாம் பேசியிருக்கிறார், ஐயா இதெல்லாம் பேசியிருக்கிறார், ஐயா என்ன செஞ்சிருக்கிறார் அதை சொல்லுங்கள். எல்லாரும் தான் பேசலாமே, ஏன் பேச முடியாதா என்ன? உங்களுக்கு சிக்கல் புரியுதா? அப்போ பேசினாரு சரி, என்ன செஞ்சார்? கூட இருக்கவங்கள்ட்ட அவர் என்ன கேட்டார்? ஒன்றும் கிடையாது. இப்போ தொடர்ச்சியாக தமிழர்களை இழிவுபடுத்துறதுக்கு முன்வைச்ச ஒரு முழக்கத்தில் ஒன்று தான் தமிழர்கள் வந்து சாதி வெறிகள் அப்படிங்கிறது. இப்படி ஒரு குற்றச்சாட்டை அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் ஜாதியோடு தெரியக்கூடிய தெலுங்கர்கள் மீது திராவிட இயக்கம் வச்சதே கிடையாது. வச்சதே கிடையாது. சாதி வீரர்களும் சொல்லவே மாட்டாங்க. அவங்க சாதியை ஒழிக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ சாதி ஒழிப்புன்றது யாரை ஏமாத்துறதுக்கு நடக்கிற நாடகம். இந்த தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் 14% பறையர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாகவே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க 15% தான் இருப்பாங்கன்றாங்க. இந்த 14% இருந்த பறையர் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சிச்சு? ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இங்கே வந்து பெரிய அளவில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் முன்வைக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அமைச்சர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரெல்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து அமைச்சரை விட்டு வெளில போனாங்க. அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, குறிப்பிட்ட சமுதாய சேர்ந்தவங்க மேலே தான் வந்துட்டு இது அதிகமாக திணிக்கப்படுது, மக்கள் தொகையில் அவங்க நாளைக்கு குறைஞ்சிருவாங்க அப்படின்னாங்க. அவங்களை நீக்கினது திமுக. இன்னைக்கு அவங்க சொன்னது நடந்திருக்குது. தமிழ்நாட்டில் சத்தமே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் இனக்கப்படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் எனக்கு எங்கே போச்சுன்னு தெரியல. 12 லட்சம் ஏக்கர் நிலம் எங்கே போச்சுன்னு தெரியல. தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து 40,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 20,000க்கு மேலே தான் அவங்க கேட்டாங்க. அவங்களாம் ஒடுக்கி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறைன்றதில் சேர்க்காம வேறு எதில் சேர்க்க முடியும்? சாதியை மாற்றி திருமணம் செஞ்சவங்களுக்கு இங்கே வந்துட்டு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணால் சிறப்பு இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டு 2 வெவ்வேறு சாதிகளில் இருக்கக்கூடியவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள 2 பேரில் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னு அறிவிங்க, அவங்க குழந்தைகளுக்கு வந்துட்டு நாளைக்கு வேறு ஏதாவது முன்னுரிமை கொடுக்குறேன்னு அறிவிங்க. நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா முதல்வர் வந்துட்டு கொண்டு வருவோம்ன்றாங்க. எப்படி கச்சத்தீவை மீட்போம், நீட்டை ஒழிப்போம் மாதிரி கொண்டு வருவோம். கொண்டு வாங்க. ஜாதி ஒழிப்பு தானங்க பேசுறீங்க நீங்க. 6 மாசம் கொண்டு வாங்க. 6 மாசம் இருக்குல்ல, கடைசி நாள்ல கூட உங்களால கையெழுத்து போட முடியாதா? அப்ப இவர்கள் வந்துட்டு இந்த சாதிய ஒழிப்புன்னு சொல்றது எதுக்குன்னா தமிழர்களை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்குறதுக்காக தொடர்ச்சியா தமிழ்நாடுனால இப்படி ஏதாவது ஜாதி வெறி பிடிச்சோன்னா தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஜாதியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ உண்மையாகவே இவர்களுடைய நோக்கம்ங்கிறது தமிழ் சாதி ஒழிப்பே தவிர ஒட்டுமொத்தமாக ஜாதியை ஒழிக்க அவர்கள் விரும்பவில்லை. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே ஜாதி வேணான்னு தூக்கி போட்டா கூட இல்லை நான் வப்பன்னு வைக்கக்கூடிய ஒரு ஜாதி வெறி பிடித்த மாடல் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. பல விதமான கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையாக யதார்த்தமாக பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.